இது ஆங்கிலத்தில் மிக ஒரு நல்ல பழமொழி உண்டு. ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஒன்லி பி டன் பட் ஆல்சோ அப்பியர் டு ஹவ் பீன் டன். உடனடியாக த ஹெட் ஷுட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியாக தவறு செய்தவர்கள் அந்த ஜஸ்டிஸ் மஸ்ட் அப்பியர் டு ஹவ் பீன் டன், குறைந்தபட்ச நடவடிக்கையாச்சும் எடுப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு அந்த ஒரு உந்துதல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ முதல்வர் பேசும்போது இந்த சம்பவத்தை தொடர்ந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் சொல்வது என்னவென்றால், உத்தரப்பிரதேசத்தில் இது போன்று நடந்தது, நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு பல முறை கேட்டிருக்காரு. துணை முதல்வர் கேட்டிருக்காங்க, பல அமைச்சர்கள் கேட்குறாங்க, சமூக ஊடகத்தில் கேட்குறாங்க. இப்போ இதில் அரசியலை தாண்டி ஒரு அரசாங்க நிர்வாகம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதுக்கு உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் இதே பிஜேபி அரசு யோகி ஆதித்யநாத் செயல்பட்டிருக்கான்றது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஹத்ராஸில் இதே போன்று ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு மத கூட்டத்திற்கு வந்தவர்களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த சம்பவம் நடந்தவுடனே உடனடியாக அதே நாள் 3 உறுப்பினர்கள் கொண்ட விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டது. அதே சமயத்தில் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவும் ஒன்று அமைக்கப்பட்டது. ஒரு வாரத்தில் இந்த எஸ்ஐடி அறிக்கை சமர்ப்பித்தார்கள். என்ன அறிக்கை சமர்ப்பித்தார்கள் என்றால், மாவட்ட நிர்வாகத்தினர் மீதும் காவல்துறையினர் மீதும் தவறு இருக்கின்றது அப்படின்னு. அதாவது அந்த அரசாங்கம் அந்த மாவட்டத்தின் மீது தவறு இருக்குது, அந்த காவல்துறை மீது தவறு இருக்குது அப்படின்ற அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அதாவது இடத்தை பார்க்காமல் அனுமதி கொடுத்தது, அதாவது இவ்வளோ கூட்டம் வருவாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணாமல் அந்த அதிகாரிகள் அனுமதி கொடுத்தார்கள் அப்படின்ற கிரவுண்ட்ஸில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். லேக் ஆஃப் பிளானிங், சரியான திட்டமிடல் இல்லாமல் இந்த கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த 2 கிரவுண்ட்ஸில் 7 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். யார் யார் என்றால், சப் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, சர்க்கிள் ஆஃபீஸர், தாசில்தார், ஸ்டேஷன் ஆஃபீஸர், 2 சப் இன்ஸ்பெக்டர். 7வது நாளே சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். ஏனென்றால் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறாங்கன்னா அதுக்கு அரசாங்கத்தினுடைய கடமை தான் சரியாக நடக்கிறதா, எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறது. அது சரியாக ஏற்பாடு செய்யாததனால் 7 அதிகாரிகள் உடனடியாக உத்தரப்பிரதேச அரசாங்கத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் அப்படின்ற தகவலை நான் சொல்கிறேன். இப்போது இந்த சம்பவம் நடந்து விட்டது. இன்றைக்கி எவ்வளோ பேர் இவங்க குறைந்தபட்சம் விசாரணைக்காச்சும் உட்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. அப்போது தமிழக அரசினுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த சம்பவத்திற்கு அரசு சுத்தமாக பொறுப்பேற்கவே முடியாது, எங்கள் மீது எந்த தவறுமே இல்லை, எல்லாமே விஜய் அவர்கள் கட்சி மீது தான் தவறு அப்படின்றத பழியை போட்டுட்டு இவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து வெளியே போவதற்காக தான் அதிகமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவர்கள் சொல்வது போல சட்ட ரீதியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் கட்சிக்கு கடமை மட்டும்தான் இருக்கின்றதே தவிர பொறுப்பு என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை இங்கே ஆளுகின்ற அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி வர்சஸ் அக்கௌண்டபிலிட்டிக்கு வித்தியாசம் தெரியாமல் முதல்வர் வரை பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்றது மிக மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். திரு கருணாநிதி ஐயா அவர்கள் மறைந்தவுடனே அவர்களுக்கு நினைவு செய்வதற்காக இந்த ராஜாஜி ஹாலில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தார்கள். கிட்டத்தட்ட 60 பேர் மூச்சு திணறல் போன்ற விஷயங்களால் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த கூட்ட நெரிசலுக்கும் அந்த இறப்புகளுக்கும் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தான். அப்போது அவர் முதல்வராக இருந்தார். அப்போது நம்ம போய் கேட்க முடியாது, இந்த கூட்டத்தை திமுக தானே ஏற்பாடு பண்ணணும், அரசாங்கத்தை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடந்தால் முதல் பொறுப்பு ஏற்க வேண்டியது அரசாங்கம் தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது நீங்கள் சொன்னது போல இப்போதும் அரசாங்கம் தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் விஜய் அவர்கள் மேலே தப்பு இல்லையா, அந்த கட்சி மேலே தப்பு இல்லையா அப்படின்றதுக்கு பின்னாடி வரலாம். பட் இந்த அரசாங்கம் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறது அப்படின்றத முதல்ல நம்ம சுட்டி காட்டிட்டு அப்புறமா அடுத்த விஷயத்துக்கு வரலாம். சூர்யா, அவங்க என்ன கேட்குறாங்க, விஜய்க்கு வக்கீலா நீங்கள் ஏன் ஆஜராகிறீங்கன்னு கேட்குறாங்க. வக்கீலே கிடையாது, அதான் நான் சொல்லிட்டேனே, விஜய் அவர்கள் மீதும் தவறு இருக்கின்றது என்றால் அந்த களத்திற்கு முதல்லே போனதுனால நான் சொல்கிறேன். விஜய் அவர்கள் மீது என்ன தவறு இருக்குன்னா, எல்லோரும் சொல்கிறாங்க அவர் சினிமா ஷூட்டிங்க்கெலாம் ரொம்ப பங்க்சுவலாக போவார், சொல்கிற டைமுக்கு முன்னாடியே போயிடுவார், அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் திரைத்துறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது வருமானம் வர்றதுனால இப்போது அதே பங்க்சுவாலிட்டி இந்த அரசியல் கூட்டங்களில் ஏன் இல்லை? கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் தாமதம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதற்கு நிச்சயமாக கண்டிக்க தான் வேணும். எங்கள் தலைவர்களும் கண்டிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே போன்று அவர்கள் ஏற்பாடுகளில் குளறுபடிகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதையும் நம்ம சுட்டி காட்டுவதில் எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் இங்கே அரசியல் நோக்கம் அப்படின்றது எப்போ உள்ளே வருதுன்னு பாருங்களேன். இப்போ திமுகவினர் இதே கரூரில் ஏதாச்சும் கூட்டங்களை கூட்டினால் அந்த கூட்டங்களுக்கு பெரிய இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. உதாரணமாக அந்த ரவுண்டானான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், இன்னொரு உழவர் சந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், இந்த இடங்கள்லாம் இந்த வேலுசாமிபுரத்தை விட அதிகமாக மக்கள் கூட்டக்கூடிய ஒரு இடங்கள்.
ஏப்ரல் 4, 2024 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரை செய்யும்போது அங்கே தான் கூட்டம் நடந்தது. அதற்கு முந்தைய வருடம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக கரூரில் பரப்புரை செய்யும்போது இதே இடம்தான் ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2024 அதே சமயத்தில் எங்கள் பிஜேபி வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு நாங்கள் அனுமதி கேட்டபோது இந்த இடம் வழங்கப்படவில்லை, வேலுசாமிபுரம் தான் கொடுத்தார்கள். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சம்பவத்திற்கு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு போன போதும் அதே ரவுண்டான பகுதியை கேட்டார்கள். அந்த பகுதியை கொடுக்காமல் வேலுசாமிபுரத்தை கொடுத்தார்கள். விஜய் அவர்களுக்கும் இதே இடத்தை கொடுத்திருக்கார்கள். அப்போது ஆளும் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் கூட்டம் நடத்தினால் பெரிய இடங்களை கொடுப்பது, எதிர்க்கட்சி வரிசையில் யார் அனுமதி கேட்டாலும் சிறிய இடத்தை கொடுப்பது அப்படின்றது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால் மாவட்ட நிர்வாகத்தை நீங்கள் ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி சின்ன இடங்களை ஒதுக்குவதற்கு நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீர்கள். அதனால் அவர்களால் நடுநிலையாக நடந்து கொள்ள முடியவில்லை அப்படின்றது நம்மளுடைய குற்றச்சாட்டு. எந்த ஒரு ஹோம்ஒர்க்கும் பண்ணாமல், எந்த ஒரு அரசாங்க நிர்வாகமும் செயல்படாமல், உளவுத்துறை முழுக்க செயலிழந்து விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்னு திமுக சொல்வது தான் இன்னும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இங்கே ஒரு நபர் ஆணையத்தை வைத்தார்கள். ஆனால் அந்த அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய கமிட்டியை கண் துடைப்பு வேலை, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இவர்களால் எந்த உண்மையும் வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்னு குற்றம் சாட்டுவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கிடையாது, அவங்க கூட இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். நாங்கள் சொல்லலை. நீங்கள் அமைத்த விசாரணை ஆணையத்தை கண் துடைப்பு நடவடிக்கை அப்படின்னு சொன்னது உங்கள் கூட்டணி கட்சி தான். ஏன் சொன்னாங்கன்னு நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இப்போ நான் கேட்குறேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அங்கே என்ன பிரச்சனை, யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க, போலீஸ் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்களா, இன்டெலிஜென்ஸில் ஏதாச்சும் தப்பா அப்படின்ற குறைந்தபட்ச விசாரணை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட திமுக அரசிற்கு இப்போது வரைக்கும் தோணாததற்கான காரணம் என்ன? இவர்களுக்கு தேவை என்னவென்றால், நிர்வாக சீர்கேடு நடந்தால் கூட பரவாயில்ல, தமிழர்கள் கொத்தாக இறந்து மடிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் திமுக அரசின் மீது எந்த கலங்கமும் வந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரே விஷயம்தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் நீங்கள் அமைத்த ஆணையம் உங்கள் அரசின் மீதும், உங்கள் அதிகாரிகள் மீதும், உங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் தவறு இருக்கின்றது என்பது சொல்வதற்கு திராணி இருக்குமா அந்த கமிஷனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமே கிடையாது. திமுக மேலே எந்த தப்புமே கிடையாது, விஜய் மேலே எல்லா தப்பும் இருக்குது அப்படின்ற அறிக்கை தான் சொல்ல போகிறாங்க. பல மூத்த அரசியல் தலைவர்களும் சொல்வது என்னவென்றால், அருணா ஜெகதீசன் அவர்கள் அமைத்த ஆணையத்தின் முழு ரிப்போர்ட்டை திமுக அரசாங்கமே கொடுத்து வாங்க போகிறது அப்படின்ற கருத்துக்கள் தான் சொல்கிறாங்க. அந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரணைக்கு போகிறாங்க. நம்ம எல்லாருமே டிவியில் பார்த்துருப்போம். அங்கே நடக்குது என்னவென்றால், அவங்க விசாரணை செய்கிறாங்க. பின்னாடி இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள்கிட்ட பேசக்கூடியவர்களை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெட்ட வெளிச்சத்தில் மீடியாவுக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு விசாரணை ஆணைய நீதி அரசர்கிட்ட பதில் சொல்லாதன் காவல்துறையினர் மிரட்டுகிறார்கள் என்றால் இந்த விசாரணையினுடைய தரம் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த கண் துடைப்பு நடவடிக்கை தான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் எப்படிலாம் அழுதாங்க, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ பிஜேபியிலேருந்து ஒரு குழுவை அமைத்திருந்தோம். 8 எம்பிக்கள் கொண்ட குழு பல மாநிலங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. என்ன நடந்தது அப்படின்னு விசாரணை செய்வதற்காக வந்திருந்தாங்க. நானும் உடன் போயிருந்தேன். எல்லா இடத்தையும் பார்த்தோம். முதல்ல அந்த சம்பவம் நடந்த இடத்த பார்த்தோம். அப்புறமா மருத்துவமனைக்கு போனோம். அதுக்கப்புறமா பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட பேசணும். உடனே திமுகலேருந்து சொல்கிறாங்க, பிஜேபி எதுக்கு அரசியலாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே போன்று மணிப்பூரில் ஒரு பிரச்சனை நடந்தபோது, கலவரம் நடந்தபோது இவர்கள் கூட்டணியில் 21 எம்பி கனிமொழி அவர்கள் உட்பட எல்லாரும் போயிருந்தாங்க. இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது அது என்ன நடந்தது அப்படின்றது உண்மையை மக்கள்கிட்ட சொல்வதற்கான பல குழுக்கள் வருவது, ஆணையங்கள் வருவது, எம்பிக்கள் வருவது இயல்பான ஒரு விஷயம்தான். இப்போ அவர்கள் வந்து போனதுனால இவர்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவர்கள் பதற்றம் அடைகிறார்கள் என்றால், இது போன்ற எம்பிக்கள் யாரும் வராமல் இருந்தால் மக்கள்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை 10 நாளில் 15 நாளில் மறைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ எங்கள் கேள்வி என்னவென்றால், யாரை காப்பாற்றுவதற்கு இதையெல்லாம் செய்கிறீர்கள், எதை மறைப்பதற்காக இதையெல்லாம் செய்கிறீர்கள்? அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எதிர்க்கட்சியினருக்கு பெரிய இடத்தை கொடுக்க மாட்டோம், சிறிய இடத்தை மட்டுமே கொடுப்போம் என்ற குறுகிய மனப்பான்மையில் இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்க அதிகாரிகளும் அந்த பகுதியினுடைய முன்னாள் அமைச்சர்களும் செயல்பட்ட ஒரே காரணத்தினால்தான் 41 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. அதற்கான அக்கௌண்டபிலிட்டி, அதற்கான தி ஹெட் ஷுட் ரோல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டே ஆக வேண்டும். அதை இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு எடுக்காதே ஆனால் மத்தியில் ஆடக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அந்த நடவடிக்கை எடுத்து இதில் தவறு செய்தவர்களை தண்டனைக்குள் கொண்டு வருகிறார் என்ற உத்தரவாதத்தை தமிழக மக்களுக்கு நான் கொடுக்கிறேன். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கவே நடக்காது என்கிற ரீதியில் மத்திய அரசாங்கம் உள்ளே வந்து இதில் நடவடிக்கை எடுக்கும். அதனால் தமிழக அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுத்து தவறுக்கு காரணமான அதிகாரிகளை குறைந்தபட்ச தண்டனையாச்சு கொடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.